ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் ஆப்பிள் மினி பேன்கேக்ஸ் எது காண்பிக்க போகின்றேன். வாங்கோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கோன் இருக்கு, அதையும் தட்டி விடுங்க. வாங்கோ இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஆப்பிளை சீவி கொள்ளுவோம். தோலை சீவி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ஆப்பிளை ரெண்டாக வெட்டி கொள்ளுவோம் விதையை எடுக்கிறதுக்காக. இதை திருவி எடுக்க போகிறோம். கரட் சூற தட்டில் இந்த விதையை எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த ஆப்பிளை திருவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இது திருவி எடுத்தாச்சுது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக ஒரு முட்டையை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதை அடித்துக்கொள்ளுவோம். இனி 170 கிராம் தயிர் எடுத்து வச்சுக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட திருவி வச்சுக்கிற அப்பளையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு ஆப்பிளா. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். நூற்றி 50 கிராம் மாவுக்குள்ள 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இதை இப்போ கலந்து கொள்ளுவோம். இப்போ இந்த மாவை அரித்து சேர்த்துக்கொள்ளுவோம். பேக்கிங் பவுடர் கலந்த மாவை இப்போ ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இனிப்புக்கு உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும். இதை இப்போ கலந்து கொள்ளுவோம். எனக்கு கொஞ்சம் தயிர் காணாமல் இருக்குது. 170 கிராம் விட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மாவின் பதத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இனி கொஞ்சமாக பாலும் சேர்க்குறேன். விருப்பமாண்டா சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லை தயிரையே சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த பதம் ஓகே. நீங்கள் பால் விருப்பம் இல்லாட்டி தயிர் தனியாகவே சேர்க்கலாம். இப்போ ஏதோ ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பு போடுவோம். இனி எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். பட்டரும் சேர்க்கலாம், எண்ணெயும் சேர்க்கலாம். நான் எண்ணெய் சேர்க்குறேன். இதை பூசிக்கொள்ளுவோம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதை விட்டுக்கொள்ளுவோம். இந்த மாவை ஒவ்வொரு கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன்.
இந்த பேன்கேக் வந்து வேகட்டும். பிறகு மற்ற பக்கம் திருப்புவோம். இப்போ இதை மற்ற பக்கம் திருப்பிக் கொள்ளுவோம். வேகட்டும். இப்போ இது வெந்துட்டுது, எடுத்துக்கொள்ளுவோம். சூப்பரான பேன்கேக் தயார். இப்போ இன்னொருக்கா ஊற்றிக்கொள்ளுவோம். வேகட்டும். சூப்பரான பேன்கேக் தயாராகிவிட்டது. இன்னும் சுவையை கூட்டுறதுக்காக பவுடர் சுகர் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.